என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸி ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சால்வ் dy/dx ஈக்குவல் டு e⁻x - y ப்ளஸ் 3x² e⁻−yன்னு கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தை நான் அப்படியே எழுதிட்டேன். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, y எல்லாம் தனியாக குரூப்பிங் பண்ணணும், x எல்லாம் தனியாக வந்து குரூப்பிங் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த e⁻ வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, dy/dx வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இந்த e⁻x - y இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். e⁻x × e⁻−y இது வந்து மல்டிப்ளிகேஷன். வந்து பேஸ் வந்து காமன்மா, பவரில் இருக்கிறத தனித்தனியாக பிரிச்சுங்க. e⁻x × e⁻−y நான் பிரிச்சுக்கிட்டோம். ப்ளஸ் 3x² e⁻−y இதை வந்து அப்படி எழுதிக்கலாம். என்ன பண்ணியிருக்கோம்னா, e⁻x - y தனித்தனியாக பிரிச்சுருக்கேன். e⁻x × e⁻−y பிரிச்சுட்டோம். இதை அப்படியே எழுதிட்டோம். சரிங்களாம்மா? இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா, இங்கே e⁻−y காமனாக இருக்குது, இங்கே e⁻−y வந்து காமனாக இருக்குது. அதை வந்து வெளியே எடுத்துடலாங்களா? அப்போ dy/dx ஈக்குவல் டு e⁻−y காமனாக வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன வரும்? e⁻x இருக்கும் ப்ளஸ் 3x² இருக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ப்பா. ஓகேங்களா? e⁻−y இங்கே e⁻− காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் வந்து இங்கே e⁻−y நம்மளுக்கு போயிடுச்சுன்னா e⁻x இருக்கும், எழுதியாச்சு. இங்கே e⁻−y போயிடுச்சுன்னா 3x² இருக்கும், எழுதியாச்சு. ஓகேம்மா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, குரூப்பிங் பண்ணணும். y டேர்ம்னா y டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், x டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y இருக்குங்களா, அப்போ y டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு வரணும். அப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய e⁻−y கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போ கீழே கொண்டு வந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? dy/e⁻−y வரும். கரெக்டுங்களா? dy/e⁻−y. அடுத்து மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். அங்கே e⁻x இருக்குது ப்ளஸ் 3x² இருக்குது, அப்படியே எழுதிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் இங்கே இருக்கக்கூடிய dx வந்து இங்கே போகும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன்லாம் போயிடும். ஓகேவாம்மா? அப்போ இப்போ செக் பண்ணி பாருங்கள். y எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, x எல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்களா? அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், காமனானது வந்து கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த dx வந்து உள்ளே கொண்டு போகலாம். என்ன பண்ணலாம்? இந்த dx வந்து உள்ளே கொண்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த dy/e⁻−y இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருந்ததுன்னா நான் இந்த ஃபார்மெட்டில் இருந்தால் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்கக்கூடிய e⁻−y அதாவது மேலே கொண்டு போகிறேன். அப்போ கொண்டு போகும்போது e⁻−y வந்து மேலே போகும்போது ப்ளஸ் y ஆகிடும். e⁻−y வந்து மேலே போகும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் y ஆகிடும். ஓகே? e⁻y dy எப்படி e⁻y dy வந்து புரிஞ்சுதாமா? இங்கே e⁻−y வந்து மேலே போகும்போது ப்ளஸ் y ஆகிடும். இதே நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா e⁻−y மாறிடும். சரிங்களா? இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி மாற்றிட்டோம். ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த dx வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? e⁻x × dxன்னு வரும். ப்ளஸ் திருப்பி dx இங்கே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 3x² dxன்னு வரும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, தனித்தனியாக நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். அப்போ இன்டெக்ரல் e⁻y dy ஈக்குவல் டு இதுக்கு இன்டெக்ரல் கொடுத்துருங்க. இன்டெக்ரல் e⁻x dx ப்ளஸ் இன்டெக்ரல் 3x² dx இப்படி எழுதிடுறோம். சரிங்களா? இப்போ e⁻y dy இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? e⁻y தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி e⁻x dx இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? e⁻x தான் வரும். ப்ளஸ் இது என்னென்னா, 3ங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே வச்சு கூட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அது x² இருந்ததுன்னா 3 அப்படியே வச்சுக்கலாம். x² இன்டெகிரேட் பண்ணால் பவர் கூட என்ன பண்ணணும்? 1 வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே x² இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் கூட 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? நம்மளுக்கு x³ வரும். பவரில் என்ன வருதோ அதை வந்து கீழே போட்டுறணும். சரிங்களா? x² விட பவரில் வந்து ஒன்று ஆட் பண்ணால் என்ன வருமா? x³ வருதாமா? அந்த x³ வந்து பவரில் என்ன வருதோ அந்த நம்பர் வந்து கீழே கொடுத்துட்டோம். ப்ளஸ் வந்து சி. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3 கேன்சல் ஆகிடுங்களா? இப்போ கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்ன வரும்? e⁻y ஈக்குவல் டு e⁻x ப்ளஸ் x³ ப்ளஸ் சின்னு வருங்களா? ஓகே, இதுதான் வந்து என்னென்னா கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். e⁻y ஈக்குவல் டு e⁻x ப்ளஸ் x³ ப்ளஸ் c ஈக்குவல் டு இதுதான் வந்து கொடுத்தக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணணும். இது வந்து என்னென்னா தனித்தனியாக பிரிக்கணும். e⁻x × e⁻−y தனித்தனியாக பிரிச்சுட்டு இதில் காமனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு அப்புறம் y டேர்ம்ஸ்லாம் குரூப்பிங் பண்ணணும், x டேர்ம்ஸ்லாம் குரூப்பிங் பண்ணணும். அப்போ y டேர்ம்ஸ் x டேர்ம்ஸ்லாம் குரூப்பிங் பண்ணதுக்கப்புறம் தென் வந்து செப்பரேட்டாக இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிருப்போம்.